நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் 22வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அமரர் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, தலைமைச் செயலர் சேட்டன் வி சாங்கி, டிஐஜி சுக்லா, அரசு செயலர் சுந்தர வடிவேலு, வாரிய தலைவர்கள் பாலன், மதி உள்ளிட்டோரும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையும் பின்னர் ஜவஹர் பால் பவன் ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவில் முதல்வர் ரங்கசாமி வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் அழகிரி தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவையில் 3 ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 7 எஸ்பிக்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் 3 ஆய்வாளர்களுக்கு எஸ்பியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் 7 எஸ்பிக்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி காவல்துறை ஸ்டோர் பிரிவில் பணியாற்றிய ஆய்வாளர் சண்முகம் லஞ்ச ஒழிப்பு இலாக்கா எஸ்பியாகவும், அங்கு ஆய்வாளராக இருந்த குமார் மாகே எஸ்பியாகவும், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பியாகவும் பதவி உயர்வு அளிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளனர். அதுபோன்று ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த எஸ்பி குணசேகரன் போக்குவரத்து எஸ்பியாகவும், அவரது இடத்திற்கு ஆயுதப்படை கமாண்டண்டாக பணியாற்றிய மகேஷ்குமார் பவாலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காவலர் பயிற்சி பள்ளி எஸ்பியாக இருந்த புருஷோத்தமன் ஏனாமிற்கும், ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பி தேவசிகாமணி சிக்மாவிற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். அவர் கிராமப்புற கண்காணிப்பாளராகவும் கூடுதலாக பொறுப்பை கவனிப்பார். அந்த பணிகளை கவனித்த எஸ்பி பழனிவேலு பல்கலைக்கழகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதுபோன்று பயிற்சி முடித்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்து எஸ்பிக்கள் பிரவீன்குமார் திரிபாதி ஆயுதப்படை கமாண்டண்டாகவும், சுபாஷ் காவலர் பயிற்சி பள்ளிக்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான ஆணையை ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவுப்படி உள்துறை கூடுதல் செயலர் பங்கஜ்குமார் சா பிறப்பித்தார். தளபதி ஸ்டாலின் பிறந்தநாள் மணி விழாவினை முன்னிட்டு AJK ரீனா தொலைக்காட்சியில் உழவர்கரை தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் தொலைபேசி மூலம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் தளபதி ஸ்டாலினின் 60வது பிறந்தநாள் மற்றும் மணி விழா புதுவையில் கடந்த மார்ச் மாதம் முதல் ஓராண்டிற்கு இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு தலைமையில் AJK ரீனா தொலைக்காட்சியில் தொலைபேசி மூலம் தளபதி ஸ்டாலின் பற்றிய வினாவிடை போட்டி புதுவை முழுவதும் உள்ள மக்களுக்காக நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நெல்லித்தோப்பில் உள்ள முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் முன்னிலையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஏர் கூலர், 2ஆம் பரிசாக சீலிங் ஃபேன், 3ஆம் பரிசாக டேபிள் ஃபேன் மற்றும் ஆறுதல் பரிசாக குக்கர் மற்றும் அயன் பாக்ஸ் போன்ற பொருட்களை வழங்கி பாராட்டினர். விழாவில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜெயபிரகாஷ், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் கலிய கார்த்திகேயன், துணை அமைப்பாளர் சத்யராஜ், பொறுப்பு உறுப்பினர் கோபால், முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் ராஜகுரு, சவுந்தரராஜன், நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் முனுசாமி, ஜில்பட், இதயாத் பாய், மூர்த்தி, சசிகுமார் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை காங்கிரஸ் சார்பில் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நிர்வாகிகள் பேரணியாக புறப்பட்டு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கானோர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றனர்.
முன்னதாக இளைஞர் காங்கிரசார் மோட்டார் சைக்கிள் பேரணியாக புறப்பட்டு ராஜீவ்காந்தி சதுக்கத்தை சென்றடைந்தனர். பின்னர் அமரர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, இந்திராநகர் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை, தொழிலதிபர் சிவக்கொழுந்து மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மேட்டுப்பாளையம் சந்திப்பு முனையில் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவிந்தன்பேட்டை காங்கிரஸ் தலைவர் பாபு, கோதண்டபாணி, ரவி, பிரகாஷ், பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை தொடர்ந்து தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் புறப்பட்ட மோட்டார் சைக்கிள் பேரணியை இந்திராநகர் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதேபோன்று வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் வில்லியனூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் ராஜீவ்காந்தியின் 22வது நினைவு தினத்தை முன்னிட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுபோன்று அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தலைமையில் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் அசோக்ராஜ், இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் வசந்தராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு புறப்பட்ட பேரணியை துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று திமுக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற மகளிரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி புதிய நிர்வாகிகள் அறிமுக கலந்துரையாடல் கூட்டம் திமுக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் உள்ள தளபதி அரங்கத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன் முன்னிலையில் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன், தலைமை மகளிரணி நிர்வாகிகள் தலைவர் நூர்ஜஹான் பேகம், செயலாளர் புதுக்கோட்டை விஜயா, மகளிர் தொண்டரணி செயலாளர் காரல் மார்க்ஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய விழாவில் முன்னதாக மாநில மகளிரணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி வரவேற்று பேசிட, மாநில கழக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சாதனா நிறைவில் நன்றி கூறினார். திமுக நிர்வாகிகள் துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை மகளிரணி பிரச்சார குழு செயலாளர் நளினி சாரங்கன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன் மற்றும் மாநில மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணிக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தலைவர் கருணாநிதி, தளபதி ஸ்டாலின், கழக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன், தலைமை மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியனுக்கு நன்றி தெரிவித்தும், கலைஞரின் 90வது பிறந்த நாளை திராவிட எழுச்சி நாளாக கொண்டாடுவது, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கொண்டுவர வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், புதுவையில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் அதிகரிப்பதை அரசு தடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் ஆதிதிராவிடர் துணைத்திட்ட நிதி பயன்படுத்துவது குறித்து உயர்மட்ட குழு அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். மத்திய அரசு ஆதிதிராவிட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மக்கள் தொகை அடிப்படையில் பட்ஜெட்டிலிருந்து சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுவையில் உள்ள ஆதிதிராவிட மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பட்ஜெட்டிலிருந்து சிறப்பு குறு நிதி வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி பட்ஜெட்டில் சிறப்பு குறு நிதியை பயன்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட குழு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கிட அமைச்சர் ராஜவேலு முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் தலைமைச் செயலர் சேட்டன் பி ஷாங்கி, நலத்துறை செயலாளர் விவேக் பாண்டே, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் 22 துறை இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2013-2014 ஆண்டில் சிறப்பு குறு நிதி 16.9% தொகையை அனைத்து துறைகளும் முழுமையாக செலவிட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மாநில எழுத்தறிவு 85.9% உயர்ந்துள்ளதும், ஆண்களை விட பெண்கள் வளர்ச்சி விகிதமே அதிகரித்துள்ளதும் தெரியவந்துள்ளது.
புதுவை மாநிலத்தின் இறுதிப்படுத்தப்பட்ட ஆரம்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொருளாதாரத்துறை இயக்குநர் வைத்தியநாதன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கக உதவி இயக்குநர் வெங்கடேசன், புள்ளியியல் ஆய்வாளர் தென்னரசு ஆகியோர் முன்னிலையில் புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்ககத்தின் துணை இயக்குநர் ஜெயபிரகாசம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியலை வெளியிட்டு பேசுகையில், 2011 மார்ச் 1ஆம் தேதி வரை புதுவை யூனியன் பிரதேசத்தின் மொத்த மக்கள் தொகை 12,47,953 என்றும், இதில் ஆண்கள் 6,12,511 பேரும், பெண்கள் 6,35,442 பேரும் என கடந்த 2001ஆம் ஆண்டை விட 10 ஆண்டுகளில் 28.1% மக்கள் தொகை அதிகரித்துள்ளதாகவும், ஆண்களை விட பெண்களின் வளர்ச்சி விகிதம் 4.6% அதிகமாக உள்ளதாக கூறினார். மேலும் மாநிலத்தின் எழுத்தறிவு விகிதம் 85.9% உயர்ந்துள்ளதாகவும், இருப்பினும் ஆண் பெண் எழுத்தறிவு விகித இடைவெளி 10.6% கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவித்த அவர், கணக்கெடுப்பில் முந்தைய ஒரு வருட காலத்தில் 90% பேர் 6 மாத காலத்திற்கு மேல் வேலை செய்தவர்களாகவும், மீதமுள்ள 10%-தினர் 6 மாதத்திற்கு குறைவாக வேலை செய்தவர்களாகவும், இவர்களில் 18%-தினர் மட்டுமே விவசாயம் சார்ந்த வேலை செய்துள்ளனர் என்றும், இது கடந்த 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பை காட்டிலும் 24.3% குறைந்துள்ளது என்றும், மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் வளர்ச்சி விகிதத்தை கணக்கிடுகையில் ஏனாம் 77.2%, புதுவை 29.2%, மாஹே 13.5%, காரைக்கால் 17.2%ஆகவும் உள்ள நிலையில் புதுவையின் கல்வி வளர்ச்சி விகிதம் 85.8% உயர்ந்துள்ளதாகவும், ஒட்டுமொத்தத்தில் புதுச்சேரி பிரதேச வளர்ச்சி விகிதம் 28.1% உள்ளதாகவும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.